எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. சமீபத்திய கொலைகள் மற்றும் பாதாள உலகம் குறித்து காரசாரமாக பேசிய அனுர. போலீசாரால் தேடப்படும் முக்கிய நபர் சரணடைவார் ஜனாதிபதியின் நம்பிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடரும் தொழிற்சங்க நடவடிக்கைகள். ரமலான் நோன்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் அதிகாரத்தை மீறும் போலீசார். கயேந்திரகுமார் குற்றச்சாட்டு. போலீசார் துப்பாக்கிச்சூடு. சீமானை கைது செய்ய தமிழக அரசுக்கு அழுத்தம். நல்லாட்சி அரசாங்கத்தின் கவனஈனமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணம். நாமல் பகிரங்கம். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இந்த முறை மேற்கொள்ளப்படாது என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை ரூபாய் 309க்கும் 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை ரூபாய் 371 ஆகவும் பதிவாகியுள்ளது. அத்தோடு வெள்ளை டீசலின் விலை ரூபாய் 286 ஆகவும் சூப்பர் டீசலின் விலை ரூபாய் 331 ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் ரூபாய் 183க்கும் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அரசியல் தலைவர்கள், சட்ட அதிகாரிகள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீசார் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்தோர் பாதாள உலக குழுவினரை ஆதரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தின் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்தன. சமீபத்திய கொலைகளில் 6 வெவ்வேறு பாதாள உலக குழுக்கள் ஈடுபட்டுள்ளது. அவை தொடர்பாக முறையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். போலீசாரால் தேடப்படும் முக்கிய நபர் ஒருவரை தற்போது காணவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த நபர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை விட்டுவிட்டு தனது வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். குறித்த நபர் நாளைக்குள் சரணடைவார் என்று ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் நேரடியாக சந்தேக நபரின் பெயரை குறிப்பிடவில்லை. எனினும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவர் குறிப்பிட்டதாக பரவலாக ஊகிக்கப்படுகின்றது. முன்னதாக வெலிகமவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தென்னகோனை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு வெலிகமவில் உள்ள W15 கோட்டலுக்கு அருகில் ஒரு வருடத்துக்கு முன்னர் நடந்த துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடையது. குறித்த சம்பவத்தின் போது ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டார். இந்த நிலையில் வழக்கில் சந்தேக நபர்களான தேசபந்து தென்னகோன் உட்பட 8 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று 2வது நாளாகவும் முன்னெடுத்துள்ளனர். இதனால் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் நோயாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமெனவும் பலரும் கோரியுள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று முன்தினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதுடன் உரிய சிகிச்சைகளை பெற முடியாது பெரும் அவதியை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வாறு வைத்தியர்கள் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நோயாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களை பாதிக்காத வகையில் வைத்தியர்களை செயற்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ள பொதுமக்கள் நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை நிறுத்தாது வழமை போன்று வழங்குவதற்கு வைத்தியர்கள் முன்வர வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான நிலைமையில் இப்பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய தீர்வுகள் எட்டப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புனித ரமலான் நோன்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. ஹஸ்ரீ 1446 புனித ரமலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு நேற்றைய தினம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இதன்போதே ரமலான் நோன்பு தொடர்பான அறிவிப்பு வெளியானது.
எனினும் நாட்டின் எந்தவொரு பிரதேசத்திலும் ரமலான் மாத தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. எனவே சக்மான் மாதத்தை 30 ஆக பூரணப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை புனித நோன்பு ஆரம்பமாகும் என தீர்மானிக்கப்பட்டது. கிழக்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திலை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெடிக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யும். பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ராணுவத்தினரின் அறிவுறுத்தலின் பேரில் போலீசார் மிகவும் அதிகார துஷ்பிரயோகமாக நடந்து கொள்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்துள்ளார். நாங்கள் ராணுவத்துக்கும் போலீசாருக்கும் இடையில் வேறுபாட்டை காண முடியவில்லை. அதனால் எனது இந்த பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்விற்காக இரண்டையும் சேர்க்க விரும்புகின்றேன். வரவு செலவு திட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கு 27% முதல் 33% வரை கணிசமான சம்பள உயர்வையும் வழங்குகிறது. அரசாங்கம் பாதுகாப்பு வெடிக்கத்துக்கு முன்னுரிமை அளித்தமையானது பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்க விரும்புகின்றது என்பதையே காட்டுகின்றது. 16 வருடங்களுக்கு முன்னர் யுத்தம் முடிவுக்கு வந்தது. இன்று இங்கு போரில்லாத போதும் அந்த துறையை மேம்படுத்தும் எண்ணம் உள்ளது. இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பற்றாக்குறையாக 6.7% உள்ள போதும் IMF நிர்ணயித்த இலக்கு 5.2% மேலும் அரசாங்கம் தனது வருவாய் சேகரிப்பை GDPயில் 15.1% அதிகரிக்க வேண்டும். அடுத்த IMF-இன் பிணைகெடுப்புக்கு தகுதி பெற வேண்டும் என்றார். கொழும்பின் புறநகர் பகுதியான பத்தளி பகுதியில் இருந்து திருடப்பட்ட லொரியொன்று கடுவல நீதிமன்றத்துக்கு அருகில் பயணித்தபோது போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. நுரைச்சோலியிலிருந்து கொழும்பு நோக்கி மரக்கறி கொண்டு செல்லும் வேளையில் குறித்த லொரி கொள்ளையிடப்பட்டுள்ளது. போலீசாரின் உத்தரவை மீறிச் சென்ற லொரி மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லொரி திருடப்பட்டவை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெள்ளம்பிட்டிக மற்றும் கடுவலு பகுதிகளில் பயணித்த லொரியை சோதனையிட போலீசார் மறித்த போதும் அதன் சாரதி தப்பிச் செல்ல முயன்றமையினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. லொரியின் சக்கரங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு லொரி நிறுத்தப்பட்ட நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சாரதியிடமிருந்து கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரியார் கொள்கைக்கு எதிராக பேசுவதால் என்னை கைது செய்ய தமிழக அரசுக்கு அழுத்தம் சென்றுள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகியதோடு விசாரணைகளின் பின்னர் அங்கிருந்து வெளியேறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டியது தவறான விடயம். வீட்டில் ஒட்டிய சம்மனை கிழிக்கக்கூடாது என சட்டம் உள்ளதா? கடந்த ஆண்டு 3 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் இந்த முறையும் கேட்கப்பட்டது. புதிய கேள்விகள் ஒன்றுமில்லை. என்னிடம் அதே பழைய கேள்விகள் தான் கேட்கப்பட்டன. போலீஸ் நிலையத்துக்கு தாமதமாகவே வர போலீசாரே காரணம். முதல்வர் உரையாற்றிக் கொண்டிருந்ததால் என்னை விசாரணைக்கு அழைக்க தாமதித்தனர். பெரியார் கொள்கைக்கு எதிராக பேசுவதால் என்னை கைது செய்ய தமிழக அரசுக்கு அழுத்தம் சென்றுள்ளது என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தமை தொடர்பில் அப்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்த தவறியதன் காரணமாகவே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இப்போதெல்லாம் தேசிய பாதுகாப்பை அரசியல் மயமாக்க முயற்சிக்கின்றோம். தேசிய பாதுகாப்பு தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு இல்லை. தேசிய பாதுகாப்பு பற்றி தனித்தனியாக பேசுவதில் அர்த்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் பற்றி நாம் இன்னும் பேசி வருகின்றோம். அன்று தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தன. அப்போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் கோரியது.
இந்த நிகழ்வுகளின் சங்கிலியை ஆய்வு செய்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம். இறுதியில் தேசிய பாதுகாப்பு சரிந்தது. என்றும் நாட்டில் இடம்பெறும் சம்பவங்களை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக பார்க்க வேண்டாம். மேலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டால் கடந்த கால அரசாங்கங்களை நோக்கி விரல் நீட்ட வேண்டாம் என்றார்.